சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பாஸ்கா என் கிழமை இன்றைக்கு 6வது நாள் வெள்ளிக்கிழமை. அதே வேளையிலே மாதத்தினுடைய முதல் வெள்ளியை இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு அவருடைய நாமத்தினுடைய வல்லமையை நாம் சிறப்பாக உணர வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த உயிர்த்த இயேசுனுடைய நாமத்தை, அவருடைய பெயரை நாம் உச்சரிக்கிறோமோ அங்கே நன்மையும் வல்லமையும் நமக்கு கிடைக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக அழுத்த திருத்தமாக நமக்கு சொல்கிறது. தொடர்ந்து அந்த கோவிலின் முன்பாக பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதன், அவனை பற்றிய செய்திதான் இந்த எண்கிழமையிலேயே எல்லா நாட்களிலும் முதல் வாசகமாக வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பேதுரும் யோவானும் சிறைப்படுத்தப்பட்டு அங்கே தலைமை சங்கத்தார் குருக்கள் முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். அவர்களை பார்த்து பலவிதமான கேள்விகளை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நல்ல காரியத்தை செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அப்பொழுது பேதுரு யோவான், இயேசுனுடைய நாமம். யார் பெயரால் இதை செய்கிறீர்கள்? உயிர்த்த இயேசுனுடைய நாமத்தினால். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த மனிதன், அவருடைய உயிர்ப்பு, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அப்பொழுது பலவிதமான கேள்வி, ஏறக்குறைய 5 கேள்விகளை இன்றைய முதல் வாசகம் நீங்கள் வீட்டில் சென்று மீண்டும் எடுத்து வாசித்தால் தெரியும். தொடர்ந்து அவர்கள் அந்த தலைமை சங்கத்தார் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். ஒரு பெரிய இன்டர்வியூ, அங்கே அவரை பற்றிய பலவிதமான கேள்விகளை கேட்கிற போது ஒரே பதில்தான் இந்த பேதுருடைய வாயில் வருகிறது. அது என்ன? உயிர்த்த இயேசுவின் நாமம். உயிர்த்த இயேசுவின் நாமம். அதிகாரம் கொடுத்தவர், இந்த நல்ல காரியத்தை செய்தவர். இப்பொழுது யார் பெயரால் இங்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? இவருடைய பெயரால், உயிர்த்த இயேசுவினுடைய நாமத்தினால் தான் நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தொடர்ந்து அந்த உயிர்த்த இயேசுவினுடைய நாமத்தை, எல்லா கேள்விகளுக்கும் அதே பதிலைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த வல்லமை, நன்மை இதெல்லாம் கிடைக்க பெற்றது எந்த காரணத்தினால் என்று சொன்னால், இந்த உயிர்த்த இயேசுனுடைய நாமத்தினால்தான். ஏன் இந்த பெயருக்கு இவ்வளவு ஒரு ஆற்றல், வல்லமை? ஏனென்றால் நாம் திருமுகத்திலே வாசிக்கிறோம், தந்தை கடவுள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய மாட்சிமை. இதோ நீ கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி உன்னையை தாழ்த்தி என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணில் வந்தார். எனவே அந்த அழகான இந்த பரிசுத்த வாரத்திலே நாம் பாடக்கூடிய அந்த பாடல், மீண்டும் அவரை உயர்த்தி அந்த எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று நாம் பாடுவோம். இயேசுனுடைய நாமம் என்று சொல்கிற போது விண்ணவர் மன்னவர் எல்லாருமே மண்டியிடுவர் என்ற அந்த சிறப்பானது ஒரு செய்தி நமக்கு இறை வார்த்தையிலே கொடுக்கப்பட்டுகிறது. எனவே இயேசுனுடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நாம் உச்சரிக்கின்றோமோ அந்த உச்சரிப்பு நமக்கு நல்ல நன்மையையும் வல்லமையும் கொடுக்கிறது. அந்த நன்மையும் வல்லமையும் பெற்றதனால்தான் இந்த பேதுரு மற்றும் யோவான் எல்லா தலைமை சங்கத்தையும் துணிவோடு எதிர்த்து அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய கால சூழலும் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இயேசுனுடைய நாமத்தை துணிவோடு சொல்வதற்கு நம்மிடம் அந்த தைரியம் இருக்கிறதா என்பது நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதிலேயே நியூட்ரலாக இருக்க முடியுமா என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டம் இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள் என்பது அடையாளப்படுத்துவது நம்முடைய பெயராகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு நியூட்ரலான பெயர், அந்த பெயரை கேட்டால் எந்த மதம் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிலே அல்லது வாய்க்கு நுழையாத ஒரு பெயரை நாம் வைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழல் நமக்கு அச்சுறுத்தலை கொடுத்தாலும் இந்த இயேசுனுடைய நாமம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்க வேண்டும். இந்த திருத்தூதர்கள் அதை செய்தார்கள். அந்த இயேசுனுடைய நாமத்தினுடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இந்த இயேசு உயிர்த்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் உண்மையாக உணர்வோம். எங்கெல்லாம் அவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ நன்மையும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும் என்ற அந்த தைரியத்தோடு
எல்லா சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.